ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபையின் பண்டிகையின் 4வது நாளிலே வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் ஈடு இணைத்ததன் நாமத்தில் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவருடைய கிருபையை நாம் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம் என்பது நம்ம அனைவருக்கு தெரியாமல் இருந்தாலும் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறது. அவருடைய கிருபையை நாம் எப்போதும் நினைக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நம்மை நினைக்க ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசுடைய கிருபையை நினைத்து பார்த்தால் அதனால் நமக்கு அநேக மேன்மை உண்டு. இந்த கிருபையை குறித்து சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தினுடைய புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அருமையானது என்றால் அது இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றை விட மிக மேன்மையானது. நாம் பெற்றிருக்கிற எல்லாவற்றை விட ஆண்டவர் நம் மீது பாராட்டி இருக்கிறதான கிருபை மிக மேன்மையானது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. எப்போதுமே மனிதர்கள் மேன்மையானவைகளை பத்திரமாக வந்து பாதுகாப்பார்கள். எதை உங்களுடைய இருதயம் மேன்மையானது சொல்லி நினைக்கிறதோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், முதலிடம் கொடுப்போம். எது மேன்மையாக சொல்லி நம்முடைய இருதயம் நினைக்கிறதோ எப்போதும் அந்த நினைவாகவே நாம் இருப்போம். இந்த தாவீது அதிகமாக தேவனுடைய கிருபையை நினைத்தபடினால் சூழல்களெல்லாம் மாறி வந்தது. அநேக நேரங்களில் எல்லாம் இவருக்கு எதிராக இருந்தது. ஆனால் கிருபை அவரை கைவிடவில்லை. ஏனென்றால் அவர் சொல்கிறார், இந்த கிருபை மிக மிக அருமையானது, மிக மிக மேன்மையானது என்று சொல்லி. ஒரு சமயத்தில் இந்த தாவீது எல்லாவற்றையும் இழந்து போகிறதான நிலை வந்தது. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார். ஆண்டவருக்கு சித்தமானதையெல்லாம் அவர் செய்தார். என்றால் சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்க வைத்தது. இந்த தாவீது மிகவும் இருதயத்தில் திட்டமுள்ளதான ஒரு மனிதன். ஆனால் எல்லாம் இழந்து போய் இருக்கிறதான நேரத்தில் அவர் கர்த்தருக்குள் தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தினார். இந்த திடன் வருவதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய நிலையை நினைத்து பார்த்து அவர் வருந்துகிறார், அழுகிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்தார்? அழுதார். தன்னுடைய கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் அவர் அப்போதுதான் கிருபையை நினைத்து பார்க்கிறார். இத்தனை ஆண்டுகளாக தேவன் அவருடைய கிருபையை நம்மை நிமித்தமாக எல்லாம் அவர் தந்து வழிநடத்தி வந்தார் என்பதை நினைத்து பார்க்கும்போது கர்த்தருக்குள் தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தினான். அவனை இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி திருப்பிக் கொண்டான். உங்கள் வாழ்க்கையிலே இழப்பை சரி கட்டி தருவது, இழப்பை மீண்டுமாக தருவது தேவனுடைய கிருபைதான். எனவே அவர் சொல்கிறார், மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். யார் யார் தேவனுடைய சட்டைகளின் மறைவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றவர்கள். இதைத்தான் 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவதற்கு நீங்கள் வாசித்துக் கொண்டே நீங்கள் வரும்போது அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலாம் போவார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார்.
ஆண்டவர் இயேசு நம்மையுடைய சட்டைகளின் கீழே அரவணைத்து கொண்டிருக்கிறார். அவர் சட்டைகளின் கீழ் இருக்கிறபடினால் கிருபை நம்மின் சம்பூர்ணமாக இருக்கிறது. ஆண்டவர் கிருபையாகவே இருக்கிறதான தேவன். அவர் உட்கார்ந்து இருக்கிறதான ஆசனத்திற்கே பேரு கிருபாசனம். அவர் உட்கார்ந்து இருக்கிறதான ஆசனத்திற்கு பேரு, சிங்காசனத்திற்கு பேரு கிருபாசனம். அவர் கிருபையே உருவானதான தெய்வம். நம் ஆண்டவர் இயேசு அந்த கிருபையே உருவான தெய்வமாக இருக்கிறபடினால்தான் பாரம் சுமந்து எங்கெல்லாமோ அலைந்து எந்த போக்கும் எந்த ஒரு புகலிடமும் இல்லை என்று சொல்கிறதான ஜனங்கள் அவரிடத்துல வரும்போது அவருடைய சட்டைகளின் கீழே அவர் அரவணைத்துக் கொள்கிறார். வேதம் சொல்கிறது, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் அரவணைத்துக் கொள்ளுமா போல் நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன், அரவணைத்திருக்கிறேன். அது தேவனுடைய கிருபை. இந்த கிருபைகள் அனுதினமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதிய புதிய கிருபைகளாக இருக்கிறது. நாள்தோறும் புதிய கிருபைகள். இந்த புதிய கிருபைகள் நம்மிலிருந்து நாம் பெறும்போது நாம் ஆண்டவருக்கு என்று புதிதாக நாம் நன்றி செலுத்துகிறோமா, துதி செலுத்துகிறோமா? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு புது பாட்டை செய்கள் பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நாள்தோறும் புதிய புதிய துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். எவ்வளவுதான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் அவர் நமக்கு பாராட்டி இருக்கிறதான இந்த கிருபைக்கு அது நிகரே ஆகாது. யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு ரொம்ப உழைப்பாளி. அவர் அவருடைய மாமன் வீட்டில் போயிருக்கும் போது கூட அவர் சொல்கிறார், நான் சும்மா அமர்ந்து நான் சாப்பிட மாட்டேன், நான் கட்டாயம் என்ன செய்வேன், வேலை செய்வேன் சொல்லி தன்னுடைய மாமனார் சொல்றார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டதான வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிறதான வேலை. நாம் நினைப்போம் ஆடு மேய்க்கிறது லகுவானது தானே என்று சொல்லி நினைப்போம். ஆடு மேய்க்கிறது கொஞ்சம் கடினமான வேலை. ஏனென்றால் ஆடு ஒரு இடத்துல என்ன செய்யாது, ஆடு பகுத்தறிவு இல்லாதது, எனவே ஒரு இடத்துல இருக்காது. எனவே அதை மேய்த்து பாதுகாக்க வேண்டுமானால் கடினமான ஒரு வேலை. அவர் சொல்கிறார், பகலிலே நான் வெயிலிலும் இரவிலே நான் குளிரிலும் இருந்து ஆட்டை என்ன செய்த பாதுகாக்க. அவ்வளவு கடினமாக உழைத்ததான மனிதன். ஆனால் அவர் அந்த உழைப்பை முன்னிறுத்தாமல் அவர் சொல்கிறார், தேவரை காண்பித்த தயவிற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நம்ம எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டதான வேலையை செய்யதான் செய்கிறோம். வேலை செய்யாமல் இல்லை, எல்லாரும் வேலை செய்கிறோம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் வேலை செய்கிறதுனால் என்பதனால் மட்டுமல்ல, அந்த வேலை செய்வதற்கு பலன் சுகத்தை கொடுத்தது ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ பேருக்கு பலன் சுகம் இல்லை, எத்தனை பேருக்கு பலன் சுகம் இல்லை, நன்றாக இருக்கிறார்கள், திடகாத்திரமாக இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று சொல்லி கிருபை இழக்கப்பட்டு போய்விடுகிறது. சரீரத்தில் கிருபை இழக்கப்பட்டு போய்விடுகிறது. மனிதன் தன்னை பேணும்படியாக எவ்வளவு பாடுபடுகிறான், எவ்வளவு பிரயாசப்படுகிறான். தன்னுடைய சரீரத்தை எப்படியாயும் ஃபிட்னஸாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக சாப்பிடுகிறார்கள், தனியாக பயிற்சி எடுக்கிறார்கள், உடற்பயிற்சி எடுக்கிறார்கள். இவைகள் எல்லாம் போதுமா? ஒரு மனுஷனுடைய சரீரத்தினுடைய சுகத்திற்கு இவைகள் எல்லாம் போதுமா? எல்லாம் வச்சிருக்கும். இதுதான் தேவை, தேவனுடைய கிருபை. எனவே இன்னும் தேவை கிருபை தாருமே. மச்சங்கள் கொடிய வழியில் அகப்படுகிறது போல ஜனங்கள் அநேக விதமான சங்கடங்களில் அகப்படுவதற்கான காரணம் என கிருபை இழக்கப்பட்டு போய்விடுகிறது. கிருபையை நீங்கள் சார்ந்து கொண்டால் தேவனுடைய சட்டைகளின் மறைவில் நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள். தேவனுடைய சட்டைகளுடைய மறைவில் இருந்தால் இந்த கிருபை உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொண்டு வரும். இன்னும் அந்த கிருபை உங்களிலே நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய கிருபையை இழந்து போவதற்கான காரணம் அந்த கிருபையை முக்கியப்படுத்துவது இல்லை, தங்களுக்குரியதான பலத்தை முக்கியப்படுத்துகிறார்கள்,
தங்களுக்கான ஞானத்தை முக்கியப்படுத்துகிறார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை முக்கியப்படுத்துகிறார்கள். ஆனால் கிருபையை முக்கியப்படுத்துவதில்லை. வேதம் சொல்கிறது, கிருபையை முக்கியப்படுத்துகிறதான ஜனங்கள், கிருபையை மேன்மையாக நினைக்கிறதான ஜனங்கள் தொடர்ந்து நிமிர்ந்து நிற்பார்கள். வேதம் சொல்கிறது, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மையாக நினைக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய நாமம் எனக்கு பாராட்டின அந்த கிருபையை குறித்து நான் மேன்மையாக எண்ணுகிறேன். அவர் உயர்வில் இருக்கும் போதும் அவர் இதை நினைத்தே நடந்து கொண்டார். நான் அநேக வழிகளிலே ஆச்சரியப்படுகிறதான காரியம் என்னவென்றால், அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் எங்கே இருந்து உயர்ந்தார்கள் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். எது அவர்களை உயர்த்தினது என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். யார் அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். எல்லாவற்றையும் மறந்து போய்விடும் போது ஆண்டுடைய கிருபை அவர்களை விட்டு இழக்கப்பட்டு போய்விடும். ஆண்டுடைய கிருபை தான் எல்லாவற்றை விட நமக்கு மேன்மையானது. மேன்மையானதை பாதுகாக்க வேண்டும். மேன்மையானவைகளை எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த மேன்மையானதான காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் தாவீதை போல ஆண்டவரே நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை எனக்கு இருக்கிறது எதுவுமே ஒன்றுமே இல்லை. பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, என்ன இல்லை, நிம்மதி இல்லை. பணம் இருக்கு, பொருள் இருக்கிறது, சரீரத்தில் என்ன இல்லை. சமீபத்தில் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்திருக்கிறத வியாதிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை எத்தனை இன்ஜெக்ஷன் போடணும்? ஒரு இன்ஜெக்ஷனை 2 லட்சத்தி சில்லற ரூபா. ஒரு இன்ஜெக்ஷன் நம்முடைய இந்தியாவில், வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவில் அவர்களுக்கு வந்திருக்கிற நோய்க்கு இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் 2 லட்சத்தி சில்லற. இன்னும் அநேக இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கிறது. நினைக்கும் போது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எவ்விதமாக ஜனங்கள் அநேக வேளைகளில் சரீர சுகத்தை திடீரென்று இழந்து போய்விடுகிறார்கள். இருக்கிறதே தெரியவில்லை, வியாதி இருக்கிறதே தெரியவில்லை. சிலருக்கு இந்த மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுகிறது மாதிரி அகப்பட்டதற்கு பிறகுதான் தெரிகிறது, தப்ப முடியவில்லை அநேகரா. ஆனால் நாம் இப்போது நன்றாக இருக்கிறோம், சரீர சுகத்தோடு இருக்கிறோம், வேலை செய்கிறோம், உழைக்கிறோம். சரிதான், உழைத்துதான் நம்ம சம்பாத்தியம் எல்லாம் சரிதான். ஆனா உழைப்பதற்கான வாய்ப்பை தந்தது ஆண்டவர், உழைக்க சுகவலனை தந்தது ஆண்டவர். இந்த உழைப்பினுடைய மேன்மை எல்லாம் யாரால் வருகிறது? அப்ப நம்ம உழைப்பை மேன்மைப்படுத்தி பயன் இல்லை. எதைதான் மேன்மைப்படுத்தணும்? கிருபையை. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, எல்லாம் அந்த கிருபை உள்ள தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கம் இல்லாட்டா நம்ம நடக்க முடியாது, நிற்க முடியாது, சுவாசிக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, வேலையை செய்ய முடியாது, எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. எத்தனை ஜனங்கள் இருதயத்தில் அப்படியே இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி விட்டது. ஆனா கிருபை நம்ம அப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்கல. இந்த கிருபை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. இந்த கிருபையை எவ்வளவு நீங்கள் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அந்த கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். அந்த கிருபை மேன்மைப்படுத்துகிற ஜனங்கள் எப்போதும் கர்த்தருடைய செட்டைகளினுடைய மறைவிலே இருப்பார். வேதத்தில் ரூத்தினுடைய சரித்திர புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு விதமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட வாசிங்கள். ரூத், அதாவது 336 பக்கம் 12வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள் இருக்கிறதான ஜனங்களுக்கு. அவருடைய செட்டைகளின் கீழ் வந்து விட்டோமானால் கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்துவிடும். இந்த ரூத்துடைய சரித்திரம் அனைவிதமான பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது.
இந்த ரூத் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மோனியனும் மோவாமியனும் 10ஆம் தலைமுறையில கூட இங்கு வரக்கூடாது, தேவனுடைய சந்நிதியில் வரக்கூடாது. ஏனென்றால் அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த சாபம். அந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் உள்ளதான அந்த ரூத்தினுடைய பின் சந்ததியில யார் பிறக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். சாபத்தை அவர் எதை மாற்றுகிறார்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அப்படி மாற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்து என்ன செய்தார்? வந்தார். அவள் சொல்கிறார், தன்னுடைய மாமி நவமியினிடத்தில் சொல்கிறாள், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய இனம் தான் என்னுடைய இனம், உம்முடைய வீடு தான் என்னுடைய வீடு, நீர் எங்கே இருக்கிறீரோ நானும் அங்கே இருப்பேன். இந்த நகோமி எந்த தெய்வத்தை தெரிந்தெடுத்திருந்தாலோ அதே தெய்வத்தினுடைய கீழ் நான் வருவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறாள். இந்த ரூத் ஒரு விக்கிரக வணக்கக்காரி. ஆனால் ஆண்டவர் பெரிதான கிருபை அவளில் இருந்தபடினால் அந்த தேவனுடைய சட்டைகளினுடைய மறைவுக்குள் அவள் கடந்து வந்தாள். அவள் தாழ்வில் இருந்தாள், அவள் சாபத்தில் இருந்தால் ஆண்டவர் அவளை உயர்த்தினார். ஆண்டவர் அவரை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு சந்ததியாக என்ன செய்தார்? மாற்றினார். நம்ம என்ன ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்வதற்கான காரணம் என்ன? அவருடைய கிருபை தான் நம்மை ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தி வந்து வருகிறது. எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நீங்கள் இந்த பூமியில் உள்ளதான எந்த காரியத்தை நீங்கள் மேன்மையாக நினைத்தால் தேவனுடைய கிருபை நம்மில் வந்து என்ன செய்யாத பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து கிருபையை வந்து எப்படி கொடுத்திருந்தாலும் திரட்சியாக வந்து கொடுத்திருந்தார். ஆனால் திரட்சியாக கொடுத்ததான கிருபைய அவர்கள் வந்து என்ன செய்தாங்க? இழந்து போய்விட்டார்கள். சீக்கிரத்துல அந்த கிருபை இழந்து போய்விட்டார்கள். சங்கீதம் 106:7 வந்து வாசித்து பார்க்கும்போது, வாசிங்கள், உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்துல என்ன பண்ணினாங்க? நாம அந்த வாசித்து பார்த்தா தெரியும் எவ்வளவாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறதா தெரியும். ஆனா அந்த கிருபையை பெற்றதான ஜனங்கள் அந்த திரட்சி வந்து என்ன செய்யலையா? உங்களை வெளியே பார்க்கிறதான ஜனங்களுக்கு தெரியுது எவ்வளவாக இவர்கள் தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறாங்க, தேவனுடைய கிருபையை பெற்றிருக்காங்க சொல்லி தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல. நமக்கு என்னைக்கு வந்து அந்த கிருபையினுடைய திரட்சியை நாம் வந்து உணர்கிறோமோ அன்றைக்கே ஆண்டுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெருக ஆரம்பிச்சிடும். இந்த கிருபை வந்து குறையாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபை தேவனிடத்தில் கிடைக்கிறது. இந்த கிருபை தேவன் இலவசமாக வந்து கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான் அதே கிருபையை ஆண்டவர் உங்களை திரட்சியாக கொடுக்கும்படியாக வந்து விரும்புகிறார். திரட்சியாக, மிக அதிகமாக, ஏராளமாக இந்த கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் இல்லாட்டா நம்ம வீட்டில் வந்து இப்போ தூங்கி கொண்டிருப்போம், இல்லாட்ட ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மை வைத்த கிருபை இன்னும் இந்த கிருபையை திரட்சியாக பெறும்படியாக இப்படிப்பட்டதான கூட்டங்களை ஆண்டவர் தான் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். நான் அல்ல. இந்த கூட்டத்தை வைப்பதற்கு காரணம் யார் தான்? ஆண்டவர் தான். இந்த கிருபையை நீங்கள் பெறுங்க, உங்களுடைய பிள்ளைகள் பெறட்டும், உங்களுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் பெறட்டும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, தேவன் அதிகமாக நம்பிக்கை உள்ள பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அவன் எவ்வளவு படிக்கிறான்னு போதும், முதல்ல யார் தேடட்டும்? யார் தேடட்டும்? ஆண்டவரை தேடட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லிக்கலாமா? படித்தவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லவில்லை. முதலாவது முக்கியத்துவம் கர்த்தரையும் கர்த்தருடைய கிருபையும். இரண்டாவது மற்றும் உள்ளதான காரியங்கள் நீங்க கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால் தெரியும். கர்த்தரை முக்கியப்படுத்துகிற ஜனங்கள், கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் அதிக நுட்பமாக வந்து பார்க்கணும். ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மேன்மையை மட்டும் சிலர் வந்து பார்க்கிறோம்.
ஆனால் அவர்களுடைய மறுபக்கத்தில் மறைந்திருக்கிறதான அநேக விதமான காரியங்கள் பார்ப்பதில்லை. சிலர் நம்பி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியவில்லையே, சிலர் நம்பி கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியவில்லையே. மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் எதற்கு சமானமாக இருக்கிறான்? கவனியில் கல்லை கட்டுகிறவனுக்கு சமானமாக இருக்கு. அதில் பிரயோஜனம் இல்லை. கவனியில கல் கட்டப்பட்டிருந்தால் அந்த கவனினால் என்ன பிரயோஜனமோ அந்த கல்லினால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. எனவே ஆண்டவர் சிலர் மேன்மைப்படுத்த முடியல, நம்பி சில பொறுப்பை கொடுக்க முடியல, நம்பி வேலையை கொடுக்க முடியல, நம்பி பணத்தை கொடுக்க முடியல, நம்பி சொல்களை கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருகிறது, தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அநேக விதமான நன்மைகளை பெறுவோம், அநேக விதமான நன்மைகளை பெறுவோம். எனவே நம்முடைய இருதயம் எப்போதும் ஆண்டவரே கிருபை எவ்வளவு அருமையானது, ஆண்டவரே அருமையான கிருபை, மேன்மையான கிருபை, உயர்ந்த கிருபை, அளவிடப்பட முடியாத கிருபை, சொல்லி முடியாத ஒரு கிருபை. பக்தன் சொல்கிறார், சொல்லி முடியாத ஈவு, அதுதான் கிருபை. சொல்லி முடியாத ஈவு ஆண்டு தருகிறார். அது நம்ம எப்படி வெளிப்படுகிறது? கிருபையாக வெளிப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த அருமையான கிருபைகளை நமக்கு தரும்படி அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் எப்போது அடைக்கலமாக இருப்போம். ரூத் என்றதான மோவாபிய பெண், அந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் பிறந்ததான பெண், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதற்கான காரணம், மேன்மையடைந்ததற்கான காரணம், செல்வந்தனான அந்த போவாசை திருமணம் முடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருந்தான். நாம் எல்லாம் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிறோம். போதாது, நம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே நாம் ஒளிந்து கொள்வோம். கர்த்தர் நாம் இந்த அருமையான கிருபையை நம்மிலே பெருக செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உடைய கிருபை இதில் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது ஆண்டவரே. நான் அநேக வேளைகளிலே இந்த கிருபையை நான் நினையாமல் போயிருக்கிறேன், இந்த கிருபையுடைய திரட்சியை நான் நினையாமல் போயிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய வார்த்தை சொல்லுகிறது, உடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது சொல்கிறது ஆண்டவரே. நான் நினைத்து பார்க்கிறேன். சில நாள்களிலே, சென்ற வருடத்திலே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு என்மீது பாராட்டினதான அந்த கிருபை அருமையானது என்பதை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் அதிகமான கிருபையை நம்முடைய வாழ்க்கையை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்கள் மீது பாராட்டினதான மாபெரும் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபை மிகவும் அருமையானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை அருமையாக இருக்கிறபடினால்தான் உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக இங்கே மறைத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வைக்கிறங்கள் எங்களை அணுகாதபடி உம்முடைய கிருபையுடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறது. சத்துரைகளை ஒன்றும் செய்ய முடியாதவாறு உம்முடைய கிருபையை எங்களுடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக வைத்திருக்கிறது ஆண்டவரே. எந்த ஒரு தீமையான செயல்களோ எங்களை சேதப்படுத்த முடியாதவாறு உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக உம்முடைய கிருபைதான் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்வில் நினைத்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த கிருபையின் 7 நாட்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4வது நாளிலும் கர்த்தாவே, நாங்களுடைய கிருபை உணரும்படியாக உங்க சன்னிதானத்திலே கடந்து வரும் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துணி ஸ்தோத்திரங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து மீண்டும் எங்களுக்கு புதிய கிருபையை இந்த நாளிலே தந்தபடினால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கிருபை மிக அருமையானதாய் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்களுடைய கிருபையை மேன்மைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. கிருபையை நினைத்துக் கொண்டிருக்க உதவி செய்ய, கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்து வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இந்த கிருபையை பெற்றிருக்கிறபடினால் உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக எங்களை மறைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக என்றதான வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள் வந்தபோது எங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிட்டு இன்னும் கட்டளையிடுவை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான சம்பூர்ண கிருபை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களில் தடையில்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வர கர்த்தர் உதவி செய்ய, இந்த கூட்டங்களுக்கு தடைகள் வராதபடி கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வரப்போகிற நாட்களிலே இந்த கிருபையினுடைய திரட்சியினுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமையினாலே, இதற்கான புதிய கிருபையினுடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரும் நிரப்பி கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்பிவிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் நாளைய தினத்தில் கடந்த உதவி செய்ய, ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.